நான் நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா யார் தடுத்தாலும் யார் எதிர்த்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே படாதீங்க. நீங்கள் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. நான் அதை தான் நிறைய இடத்துல சொல்லிட்டே வருவேன். அன்றாடம் யாராவது ஒருவருக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய உதவி எவ்வளோ பெருசுன்றது முக்கியம் இல்லை, என்ன செஞ்சீங்கன்றது தான் முக்கியம். பிரதிபலன் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம செய்கிற உதவிக்கு பேர் தான் உதவி. நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் உதவி இல்லை. ஸோ நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவிகளுக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது இன்னொருத்தர் மூலியமா. குழந்தைகள் அத்துணை பேர்த்தையும் இப்போ இருந்தே யாராவது ஒருத்தருக்கு உதவிகள் செய்யணும்னு சொல்லி வளங்க. அவங்களையும் நிறையா சேவை செய்வீங்க. அவங்களையும் இது மாதிரி அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய மரத்தில் எல்லாத்துலேயும் வந்து வெல்லம், அரிசி, பருப்பு, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ உங்களால் முடிஞ்சதை ஒரு கை போட சொல்லுங்க. போட்டால் அது நிறைய உயிர் ஜீவன்களுக்கு அது பயன்படும். உங்களால் இயன்ற அளவுக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அதுதான் நம்மளுடைய இறைவனும் நம்மளுடைய குருவும் பார்ப்பாங்க. நன்றி. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் செய்யக்கூடிய உதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலைகள் நிறையா இருந்துச்சு, நிலக்கடலை. ஸோ அந்த கடலையை கொஞ்சம் வந்து கையில் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த கடலையை இன்னைக்கு நான் ரோட் சைடு இருக்கக்கூடிய நிறைய செடிகளுக்குள்ளெல்லாம் போட போகிறேன். அதில் நிறையா இருக்கக்கூடிய எறும்புகள், புழு பூச்சிகள்லாம் அதை சாப்பிடும். ஸோ இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்துக்கு நம்ம செஞ்ச ஒரு சின்ன உதவி இது. ஸோ இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை மறவாதீர்கள். போடுறோம். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ எறும்புகள், நிறைய புழு பூச்சிகள்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அன்றாடம் யாராவது ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நீங்களும் மறந்துடாதீங்க. நீங்கள் இதெல்லாம் செய்வீங்கன்னு நம்புகிறேன்.